வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் குரோ வித் குணா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபியூ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லைக் ரியல் எஸ்டேட், கோல்ட், பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங், டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் அண்ட் கன்சல்ட் வித் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ரியல் எஸ்டேட் லைக் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் ஃப்ளாட் வாங்குறது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது அண்ட் ஹவுஸை பில்ட் பண்ணி அதை ரெண்ட்டுக்கு விடுறது. ஸோ இதெல்லாமே ரியல் எஸ்டேட் கான்செப்டில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் க்ரோ ஆகிறது இல்லாமல் மந்த்லி ரெண்ட் வரதுனால ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி கூட நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 to 3% பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டலில் வாங்கலாம். அண்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓவர் லாங் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம அரௌண்ட் 8 to 12% நம்ம ரியல் எஸ்டேட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹெட்ஜ் எகென்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் லாங் டைமில் ரியல் எஸ்டேட்டோட லைக் இந்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மந்த்லி ரெண்டலுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஸோ இன்ஃப்ளேஷனை பர்ஃபெக்டாக இந்த இது பீட் பண்ணும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 to 10 இயர்ஸ் எடுத்துக்கும் ஃபார் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் டபுள் ஆக. ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த நீங்கள் எந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. பிகாஸ் டெவலப்பிங் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே குயிக்காக நம்மளோட மணி டபுள் ஆகும். ஸோ டேக்ஸ் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வர ரெண்டல் இன்கம்க்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டை பற்றி பார்க்கலாம். கோல்டை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் கோல்டை நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம், இல்லைனா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை வாங்கலாம், இல்லைனா கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கோல்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 to 11% கோல்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ஃப்ளேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது பியூர் ஹெட்ஜ் பர்பஸ். அதாவது கோல்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆல்சோ கோல்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 to 9 இயர்ஸ் எடுத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் டபுள் ஆகும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் குளோபல் அன்சர்டனிட்டி. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 1 இயரை பார்த்தீங்கன்னா கோல்டு அரௌண்ட் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இட் வில் இன்க்ரீஸ் ஹை, ஆல்சோ சம்டைம்ஸ் இட் வில் லோ. ஓகே. ஸோ டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோல்டு இடிஎஃப் அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். பாண்ட்ஸுங்கிறது லைக் நம்ம கடன் கொடுக்குற மாதிரி, அதாவது கவர்மெண்ட்டுக்கு சம்டைம் மணி தேவைப்படும் போதோ, இல்லை கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு மணி தேவைப்படும் போதோ இந்த மாதிரி பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது நம்ம த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் பாண்ட்ஸை நம்ம சில ஆப்ஸ் இருக்குது, அது மூலியமாகவும் பை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேருந்து அரௌண்ட் 6 to 7% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதில் ரிஸ்க் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அது ரிஸ்கே இல்லாமல் ஒரு 6 to 7% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கார்பரேட் பாண்ட் பார்த்தீங்கன்னா 7 to 10% வரைக்கும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் தெர் இஸ் அ ரிஸ்க் அதில் இருக்குது. ஸோ இதில் லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாண்ட். நம்ம என்ன பாண்ட் வாங்குறோமோ சம்டைம்ஸ் 1 to 10 இயர்ஸ் வரைக்குமே நம்ம பாண்ட்ஸ் வாங்கலாம். ஸோ இதில் லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம என்ன பாண்ட் வாங்குறோன்னு பொறுத்து. ஸோ இன்ஃப்ளேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட் வாங்கும்போது அது ஆல்மோஸ்ட் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ கார்ப்பரேட் பாண்ட் வாங்கும்போது யூ கேன் கெட் மோர் ரிட்டர்ன்ஸ். பட் அதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அரௌண்ட் 8 to 10 இயர்ஸ் எடுத்துக்கும் நம்மளோட அமௌண்ட் டபுள் ஆக. அண்ட் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அந்த பாண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டாக்ஸுங்கிற ஒன்றும் இல்லை, லைக் நம்ம ஒரு கம்பெனியோட அந்த ஷேர்ஸை பை பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னு எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதோட ஷேர்ஸை நம்ம பை பண்ணுற மாதிரி. ஸோ கம்பெனி வளர வளர நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனி மேக் பண்ணுற ப்ராஃபிட்ஸில் நமக்கு டிவிடெண்ட்ஸாகவும் அமௌண்ட் நமக்கு
எய்தர் குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட்ஸாக கூட கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அரௌண்ட் 12 to 15% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வரனால வந்து இதில் வந்து ஹை ரிஸ்க்கும் இருக்குது, ஹை வாலட்டிலிட்டியும் இருக்குது. அண்ட் இன்ஃப்ளேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது கம்ஃபர்டபுளாக இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணும். பிகாஸ் நம்ம கரண்ட்டாக இந்தியாவில் வந்து 6% இன்ஃப்ளேஷன் இருக்குது. பட் இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 to 15%ங்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 to 6 இயர்ஸ் எடுத்துக்கும் டபுள் ஆக. பிகாஸ் 12 to 15% சிஏஜிஆர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு க்ரோத்தும் இருக்கணும். ஆல்சோ வந்து நம்ம வந்து டிவிடெண்ட்ஸும் வந்து அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வந்துட்டே இருக்கும். ஸோ டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 2 டேக்ஸ் இருக்குது, லைக் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து வித்தின் 1 இயரில் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம்னா ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பிடிப்பாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் 20% வந்து பிடிப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆஃப்டர் 1 இயருக்கு மேலே நம்ம வித்ட்ரா பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பிடிப்பாங்க. ஸோ இது அரௌண்ட் 12.5% வந்து பிடிப்பாங்க. ஓகே, லாஸ்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 இருக்கலாம், சில கம்பெனிஸோட ப்ரைஸ் வந்து 2000 இருக்கலாம். பட் நம்ம வந்து அது எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100, 500லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 500 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த 500 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டாப் 50 கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கான்செப்ட். ஸோ இதில் வந்து க்ரோத் எப்படி இருக்குன்னா த்ரூ என்ஏவி, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான ஒரு என்ஏவி வேல்யூ இருக்கும். அந்த என்ஏவி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து கம்பெனிக்கு கொடுக்குற டிவிடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். லைக் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 to 18% வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 12 to 18% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இட்ஸ் டூ ஹை. பட் அரௌண்ட் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 12 to 15% வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 to 8% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 to 12% வந்து ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது வந்து பெட்டர் ஆப்ஷன் டு பீட் இன்ஃப்ளேஷன். லைக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெட்டர் ஆப்ஷன் டு பீட் த இன்ஃப்ளேஷன். பட் இவ்வளோ அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும்போது நமக்கு வந்து அதில் வந்து ரிஸ்க்குமே அதிகமாக இருக்குது. ஈவன் வந்து வலட்டாலிட்டியும் வந்து அதில் வந்து 2 ஆப்ஷன்லையுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 to 6 இயர்ஸ் வந்து எடுத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து டபுள் ஆக. இன்கேஸ் நீங்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 9 to 11 இயர்ஸ் வந்து எடுத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து டபுள் ஆக. ஸோ டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டாக்ஸ் மாதிரி தான் இதுலேயுமே, லைக் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்சோ இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி மக்களே.